Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா PCOD பத்தி நிறைய வீடியோஸ் பார்க்கறோம், அதுக்கு ரெமெடி பார்க்கறோம். PCOD இருந்தா வரக்கூடிய சிம்டம்ஸ் என்ன? நான் இன்னும் செக் பண்ணல, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல அப்படின்றவங்க இந்த சிம்டம்ஸ் வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். PCOD வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம கண்டுபிடிச்சிரலாம். ஏன்னா வந்துட்டு ரொம்ப ரேரா தான் பாத்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு PCOD இருக்கும். மத்தபடி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா PCOD இருக்குறவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஒழுங்காவே வராது. ஸோ பீரியட்ஸை வச்சே நம்ம வந்து PCODயை கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு வேறு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். PCOD இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காகவே பீரியட்ஸ் வந்து வராது. ஒரு 35-40 நாளைக்கு மேலே தான் வரும். ஒரு 32 டேஸில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது. 36, 37, 40, 50, 60, 3 months, 4 months ஒன்ஸ் இந்த மாதிரி பீரியட்ஸ் வருது அப்படின்னா PCOD இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா PCODக்கு ஒரு ரீசன். அதே மாதிரியே ரொம்ப சீக்கிரம் பீரியட் வருது, ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடுது. அதே மாதிரி ப்ளீடிங் வந்து பீரியட்ஸோட ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள், 8 நாள், 9 நாள், 15 நாள் இந்த மாதிரி ரொம்ப பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ ரொம்ப நாள் எனக்கு பட்டுக்கிட்டே இருக்குது, ரொம்ப நாள் பீரியட்ஸ் வந்து 4 நாளில் நிற்க மாட்டேது, 5 நாளில் நிற்க மாட்டேது அப்படின்னாலும் PCOD இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒழுங்கற்ற ஒரு மாதவிடாய்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா PCODயோட மெயின் சிம்டம்ஸ். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PCOD இருக்கவங்களுக்கு வெயிட் கெயின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சிலருக்கு வந்து சிவியர் வெயிட் லாஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 80% வெயிட் கெயின் தான் இருக்கும் அவங்களுக்கு. நார்மலாக இருக்கிற வெயிட்டுக்கும் PCOD இருக்க வெயிட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். அப்படியே உடம்பே பார்த்திங்கன்னா ஊதி போன மாதிரி இருக்கும். அதாவது அவங்க குண்டாக இருக்க மாட்டாங்க, பல்காக இருக்க மாட்டாங்க, ஒபேஸாக இருக்குது வேறு. அவங்களுக்கு வந்து ஃபுல் பாடி வந்து பார்த்திங்கன்னா குண்டாக இருப்போம். பட் PCODனால வெயிட் போடுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முகம் தனியாகவே தெரியும். இந்த கழுத்து பகுதி, ஷோல்டரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சீக்ஸு, முகம், நம்ம கண்ணம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கும். நம்ம தூங்கி எந்திரிச்சு எப்படி இருப்போமோ அதே மாதிரியே நம்ம முகம் வந்து மாறிடும். கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி நான் ஒரு ஃபேஸில் இருந்திருக்கேன். அதாவது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வெயிட்டாக இருக்காது, ஆனால் முகம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஊதி போன மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த பீரியட்ஸ் ரொம்ப நாள் வரலை அப்படின்னா நமக்கு பாடி வந்து அதை காட்டிடும். ஸோ அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக நமக்கு. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம நல்லா வெயிட் போட்டோம், ஏதோ ஹெல்த்தியாக அது போட்டு சாப்பிட்ட வெயிட் மாதிரி நினச்சிருவாங்க. பட் அது கிடையாது, அது நல்ல வெயிட் கிடையாது, அது இரெகுலர் பீரியட்ஸ்னால் வரக்கூடிய வெயிட் கெயின். அதே மாதிரியே PCOD இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேல் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் உடம்புல. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஃபேஸில் வந்து நமக்கு வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா மீசை, அப்பர் லிப்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹேர் குட்டியாக இருக்கும். அதே மாதிரி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா தாடி மாதிரி 1-2 முடி நிறைய கிடையாது. பட் தொட்டு பார்த்தோன்னா நமக்கே தெரியும். பார்க்குறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியும்ல, நமக்கு தொடும்போது அந்த மாதிரி ஹேர் க்ரோத்துமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். PCOD இருக்கிறவங்களுக்கு அது காரணம் அந்த மேல் ஹார்மோன்ஸ் இருக்கனால இருக்கும். அதே மாதிரியே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் வந்து PCOD இருக்கவங்களுக்கு நிறைய வரும். ஹேர் ஃபால், அதே மாதிரி ஹேர் வந்து ரொம்ப தின்னாகிடும், லேஸாகிடும். அவங்களுக்கு முடி கொட்டும், முடியும் பலவீனம் ஆகிடும். அதுவும் ரொம்ப எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால. ஏன்னா PCODனாலே ஹார்மோன் இம்பேலன்ஸ் கூடவே இருக்கும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷியல் ஹேர் க்ரோத், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ், தின்னாகிறது இருக்கும். பிரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு 1-2 முடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கேட்டிருக்காங்க PCODயானு. இது வந்து ரொம்ப காமன். இது வந்து PCODன்னு கிடையாது, இது பெண்கள் எல்லாருக்குமே 1-2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1-2 முடி வந்துருக்குது ரொம்ப காமன். இதுவும் PCOD சம்மந்தம் இல்லை. நான் சொல்கிறது எக்ஸஸான ஹேர் க்ரோத், அதுவும் 1-2 கூட இருந்தால் கூட பரவாயில்ல. பட் ரொம்ப அப்நார்மலாக நமக்கு இருக்குது அப்படின்னா PCOD இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரியே இன்னும் 2-3 சிம்டம்ஸ் வந்து PCODக்கு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து நம்ம எல்லாருக்குமே சம்டைம்ஸ் வந்துடும். நைட்டில் வந்து தூக்கம் கரெக்டாக ஒரு ஸ்லீப் சைக்கிள் சரியாக இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயர்ட்னஸாக இருக்குது. எந்நேரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்குது. எந்த ஒரு வேலையும் செய்யும்போது உடனே டயர்டாகிடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங், ஒரு மாதிரி சடனாக டென்ஷன் ஆகுது, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது, ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம்ல, எந்த ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா PCOD இருக்கிறவங்களுக்கும் வரும். தைராய்டு இருக்கவங்களுக்குமே இது வரும். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்மோன் சம்மந்தப்பட்டது. நம்ம உடம்புல வந்து எவ்வளோக்கு ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கோ அது இந்த ஹார்மோன்ஸ் அதோட வேலை செய்யுதோ நம்ம பாடியும் கரெக்டாக இருக்கும்போது நம்மளோட அந்த மூடும் பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் ஆகும். பட் ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும்போது நம்ம உடம்பே ஒழுங்காக ஒர்க் ஆகலை, நம்ம
நம்ம எப்படி ஒர்க் ஆகும், சரியாக தூக்கம் இருக்காது, மூட் ஸ்விங் இருக்கும், ஒரு ஆக்டிவாக நமக்கு வந்து இருக்க முடியாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் நமக்குமே இப்போ நானுமே சம்டைம்ஸ் ஏதாவது ஓவர் திங்காக இருக்கேன் அப்படின்னா தூங்காமல் இருப்பேன். எனக்கு சரியாக சடனே சம்மந்தமே இல்லாமல் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் வரும். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. பட் இதுவும் சிம்டம்ஸ் தான் பிசிஓடி அது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக நான் எதை வச்சு சொல்லுவேன்னா வெயிட் கெயினை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஹேர் க்ரோத் ஃபேஸில் வரதை வச்சு பிசிஓடியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னும் போது அந்த பிசிஓடி என்ன கண்டிஷனில் இருக்குது, ஏர்லி ஸ்டேஜில் இருக்கா இல்லை ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கான்றதை ஸ்கேன் பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.